சென்னையின் முக்கிய பகுதியில் அமைந்துள்ள கிண்டி சிறுவர் பூங்காவில் குழந்தைகளை வெகுவாக ஈர்க்கும் வகையில் மயில் உள்ளிட்ட பறவை இனங்களும் மீன் அருங்காட்சியகம் மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏராளமான சுற்றுலா தலங்கள் அமைந்துள்ளன. வண்டலூரில் உள்ள அண்ணா உயிரியல் பூங்கா பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது. இந்நிலையில் சென்னை கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்கா பல்வேறு சிறப்பு அம்சங்கள் நிறைந்து காணப்படுகிறது. காண்போரை வியக்க வைக்கும் மயில், பல வகை மான்கள் மற்றும் பறவை இனங்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இங்கு வருகை தரும் குழந்தைகளை கவரும் வகையிலும் பொழுதுபோக்கு அம்சங்களான சறுக்கு மரம், ஊஞ்சல், சீசா, ராட்டினங்கள் போன்றவை அமைக்கப்பட்டுள்ளன. உள்ளூர் மட்டுமின்றி வெளியூர்களிலிருந்தும் வருகின்ற சுற்றுலா பயணிகள் கிண்டி சிறுவர் பூங்கா பெரிதும் ஈர்த்துள்ளது. இங்கே சில்ட்ரன்ஸ் பார்க்கு நல்லா இருக்குது. குழந்தைங்களுக்கு விருப்பமானதெல்லாம் இருக்குது. இங்கே குரங்கு, மயில், இதான் அவங்களுக்கு பிடிச்சமான மிருகங்கள்லாம் இருக்குது. அப்புறம் ஃப்ரீ டைமில் வரும். இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது, ரிலாக்ஸாக. இங்கே நல்லா இருக்குது. ஸ்லைட்ஸ், ஸ்விங்ஸ் எல்லாம் விளாட்னேன், நல்லா இருந்தது. அனிமல்ஸ் பார்த்தேன், நல்லா இருந்தது. நிறைய பேர்ட்ஸ் நிறையா இருக்குது, நிறைய விலங்குகள் நிறையா இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம நேராக காட்டுக்குள்ளே போய் இப்போ எல்லாத்தையும் கிட்ட போய் பார்க்க முடியாது. பட் இது நம்ம இங்கே எல்லாத்தையும் இப்போ அந்த கிட்ட பார்த்து அதுக்குள்ளே உணர்வில் அடைய முடியுது. இதில் குழந்தைகள் பேப்பர் மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரு இதோட பார்க்கலாம், தைரியமாக பார்க்கலாம். நல்ல பிளேஸ். விளையாடுறதுக்கு தேவையான அந்த ஊஞ்சல், சீசா இதெல்லாம் நிறையா செஞ்சுருக்குறாங்க. அதே மாதிரி மயில், மான், இந்த முதலை, குரக்குடல், இது மாதிரி நிறையா அந்த சின்ன பசங்க விரும்பக்கூடிய அனிமல்ஸ், பறவைகள் நிறையா வச்சுருக்குறாங்க. அந்த கொக்கு, அது போன்ற அந்த நாரை, அது மாதிரி நிறையா பறவைகள் இருக்குது. அதே மாதிரி பசங்க விளையாடுறதுக்கு தேவையான அந்த சர்க்கிளில் நிறையா ஊஞ்சல் விதமாக வச்சுருக்குறாங்க. அதனால் அவங்க இங்கே வரணும். எப்பவுமே சென்னை வந்துட்டால் அவங்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் கிண்டி பார்க்குக்கு போகணும்.